செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறும் தென்காசி மாவட்டம் பாம்புகோயில் ஆட்டுச்சந்தையில் கடைசி வெள்ளி அமாவாசை வேறு வருதுங்க. அதனால கிடாக்கள் விற்பனை அமோகமாக இருந்துச்சு. ஆடுகளும் நல்ல ரேட்டுக்கு விற்றுச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. தம்பி, அருமையான கண்ணில போராடு, கண்ணியும் போர் சேர்ந்தது தான். கொம்பு அழகா இருக்கியா? மாடக்கொம்பு, கிளிக்கொம்பு, வில்லு கொம்புக்கு தவிர்த்து இன்னைக்கு இந்த கொம்போட இன்னைக்கு தான் அமைப்போட பார்த்துருக்கேன். அழகா இருக்கு. அதுக்குதான் வாங்கியிருக்கேன் இது. அப்படியா? ஆமாம். இது வந்து எந்த ஆட்லையும் பாயாது, யாரையும் முட்டினாலும் பிரச்சனை வராது. மடக்கு கொம்பு அருமையா இருக்கு. எவ்வளோயா விலை? 15,000ண்ணே. 19 சொல்லி 15 முடிச்சிருக்கோம். எதனால இந்த குட்டி இந்த ஆட்டை தேர்வு பண்ணீங்க? ஆடு பிடிச்சிருக்கு. முதல் விஷயம் வளர்ப்புக்கு இந்த மாதிரி ஆடே இல்லை. கொம்பு காணி தான் முக்கியமாக எடுத்திருக்கு. கண்ணி ஆடு தான் எடுக்க வந்தோம். சரி சரி. கொம்பு காணி தான் இப்படி இது எடுத்திருக்கு. சரியா? குட்டி வந்து பெட்ட குட்டி தானே? ஆமாம். ஆனால் ரெண்டு குட்டி போட்டு ஒரு குட்டி விற்றுருப்பாங்க. ஆமாம், வியாபார கைக்கு போனால் அப்படிதான். சரி சரி. ஆடு நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. ரெட்டை குறுக்கு, பால் மடுவோ தான், நல்லா மிளகா காம்பு தான். இப்படி தாங்க பார்த்து வாங்கணும். அண்ணே, நல்லா கண்ணியில் பெருவெட்டு ஆடு, வளைஞ்ச கொம்பு தரோம். ஆமாம், ரெட்டை கொம்பு. ஆமாம், மாடக்கொம்புண்ணே நல்லா வளைஞ்சிருக்கு. இம்சையே கிடையாது. வளர்ப்புக்கு தானே? வளர்ப்பு தான். சந்தோஷமா இருக்கா வாங்கினது? ஆமாம், சூப்பர் சந்தோஷம். மனநிறைவு இருந்தால் ஆடு வளர்ப்புல ஜெயிக்கலாம். நம்பிக்கையும் மனநிறைவு தான் ரொம்ப முக்கியம். அது தொத்தலாக இருந்தாலும் அதை நம்ம தங்கமாக மாற்றிடலாம். ஆமாம், கண்டிப்பாக. ஏன்னே, பொருள் எப்படி இருக்கு உங்களுக்கு? விலை பிடிச்சிருக்கா? ஆமாம், கண்டிப்பாக நல்லா பிடிச்சிருக்கு. விலை எவ்வளோண்ணே? 21 ரூபா சொன்னாங்க. 19 ரூபா முடிச்சோம். சந்தோஷண்ணே. நல்லா இருக்குல்ல, இன்சல் இல்லை? சரிண்ணே. நல்லா சென்னை இன்னொரு ஒரு மாதம் 2 நாள் ஈனிருமா? ஆமாம், 3 ஊட்டி போட மாதிரி வாய்ப்பு இருக்கு. அப்படியா? ஆமாம், அதான் பெருவிட்டா இருக்குண்ணே. ஆமாம். சரிண்ணே. அண்ணே, பார்க்கவே தம்பி தோரணையா இருக்கான். கொம்பு அழகு தோரணை. இந்த தோரணைக்கு தான் நம்ம காசு இல்லைண்ணே. அந்த முழிப்பு தான் ஒரு தெளிச்சியா இருக்கான். அது மாதிரி இல்லை. அந்த கிரடு கடை இளம் கடை. பல்லு வீட்டு வள 4 பல்லு இருக்கும்ல? 2 பல்லு தான். 2 பல்லு தானா? தரம். உயிரடைக்கு எப்படி உயிரடைக்கு எப்படி 80 குறைய மாட்டான்ல? 80 அடுத்து வரும். 80 கிட்ட வந்துடும் அசால்ட்டா. ஆமா, நல்லா சுத்த நாடு. விலை எவ்வளோண்ணே? வீட்டு வளர்ப்பு. அப்படியா? விலை எவ்வளோண்ணே? 25 சொன்னாங்கண்ணே. 25 சொல்லி நம்ம பேசி பிறகு 21 முடிச்சிருக்கு. சந்தோஷம். நமக்கு எந்த ஊர்ண்ணே? புளியங்குடி. சரிண்ணே. நல்லா லெமன் சிட்டிக்கு போகுது. ஆமா, அருமைண்ணே. லெமன் சிட்டிக்கு போகுது. அங்கே திருமண கோயில் பக்கத்தில் கற்பனுக்கு போகுது. என்னம்மா எல்லாரும் கருப்பங்கோயில் தான் வாங்கிட்டு போகிறாங்க வெள்ளிக்கிழமையா நீங்க? ஆமா, கடைசி வெள்ளி. ரைட். ஐயா, நல்ல ஆடு, ஒரு தாயும் பிள்ளையும் வாங்கிருக்கீங்க. எவ்வளோ சொல்லி எம்பிடிக்கா வாங்கினீங்க? 5 ரூபாய்க்கு. அருமையா. என்னையா கடா குட்டியா? கடா குட்டி தான். என்னையா? கடா குட்டி தான். அருமை நல்லா இருக்கு. ஆனால் குட்டி நல்லா வளர்த்துருக்கு. ஒத்த குட்டி போட்டாலும். ஆனால் ரெட்டை குட்டி இருந்திருக்கு, ஒரு குட்டி வித்துருப்பாங்க. டியூட்டியில் போட்டுக்கு ஒரு சேர்த்து போச்சான். சரி, உண்மையை சொல்லிட்டாங்க. சந்தோஷம். ஆடு நல்லா இருக்கு. என்ன நீங்கள் ஆடு மேய்க்கீங்களா? ஆமாங்க. செம்பிராடா? வெள்ளாட்டை. சரியா? வெள்ளை சட்டை போட்டக்கிறனே. சூப்பராக கன்னியாடு வாங்கியிருக்கியா 2 குட்டிகளோட. இன்னும் ஒருத்தர் ஓடிக்கிட்டு இருக்கியா? 2 என்ன குட்டி? 1 கிடாய் 1 பொட்டை. சந்தோஷம். விலை எவ்வளோ சொல்லியிருப்பாங்க? 16 ரூபா சொல்லியிருப்பாங்களா? 15. நல்ல ரேட்டுண்ணே. தரமாக வாங்கியிருக்கிய. உண்மைக்கு நல்ல ரேட்டு. சரி. 4 பல்லு தானே? ஆமாம், 2 பல்லு. எல்லாம் பொருள் சூப்பராக இருக்குண்ணே. நல்லா ஆடு இருந்தால் கட்டத்தரம், வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு எந்த ஊர்ண்ணே? தாரகாவரம். சரிண்ணே. நல்லா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. சரி. ஏன்னா வீட்டுக்காரங்க கூட்டு வந்தீங்கன்னா வீட்டிலே வசமாக கூடாதுன்னு கூட்டு வந்துட்டியே. ஆமாம். சரிண்ணே. அருமையான ஆடு. எங்க தென்காசி மாவட்டங்களில் இந்த காத்தை வந்து அறுத்துருப்பாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அது வேற என்னமோ ஏதோ நினைக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. இந்த காதை அறுக்காட்டி இது மடக்கு காது இல்லை, ராஜக்காது, மடக்கு காது, கொம்பு காதுன்னு நாய்களுக்கு வெட்ட நாய்களுக்கு சொல்லுவோம். அந்த மாதிரி காதுகள் வெரைட்டி அதிகம். இந்த காது ஆனது இது கண்ணை மறைச்சிருக்கும். இங்கே இலத்தலைகள் அதிகம். நல்லா செழிப்பான மாவட்டம். அதனால் கண்ணை மறைச்சிடும் அந்த இலத்தலைகளுக்கு. அதுக்காக தான் இதை கட் பண்ணி விடுறது. ஆடு நல்லா பெருவட்டான ஆடு. விலை எவ்வளோ வாங்கினீங்க? 17. 17க்கு இது என்னென்ன சிறப்பு இருக்குது? பால் கட்டு நல்லா இருக்குது. பால் மடுவு நல்லா காம்பு. இதான் பால் வர்க்கமான ஆடு. வேற என்னண்ணே? எத்தனை குட்டி போடும்? ஒரு 2 குட்டி 3 குட்டி 2 குட்டி போடும். பரவாயில்ல. நல்லா பெருவெட்டு வேலியாடு பார்த்தீங்கன்னா மேயறதுக்கு நல்லா கால் போட்டு மேயுங்க. எந்த நோய் நொடியும் இருக்காது. ஆனால் வேலியாட பண்புகள் வந்து யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. தென்காசி மாவட்டங்களில் வேலியாடுகள் ரொம்ப இருக்குது.
ரெண்டு சேர்ந்து ரெண்டு கன்னியாடு வாங்கியிருக்கேனே, அருமையான கன்னியாடு. நல்லா ரெட்டை குறுக்கு, நல்லா மேய்ச்சல் ஆடு. தீவனம் தான் இல்லை, பொதுவாகவே மழை இல்லை, தீவனமும் இல்லை. ஆடு நல்லா இருக்குண்ணே. என்னண்ணே எதனால கன்னியாடு வாங்கினீங்க? கன்னியாடு தான் ஏற்கனவே 4-5 ஆடு வச்சிருக்கோம். கன்னியாடு தான் வளர்க்கறது வழக்கம். ஒரே பீரியடா இருக்கட்டும். ஆமா ஆமா ஆமா. விலை எப்படிண்ணே? விலை இது ரெண்டும் 28,000 ரூபா. சரிண்ணே சரிண்ணே, நல்லா இருக்கு. ஆனா சென்னை உறுதியா? சென்னை இருக்கு. ஒரு ஆட்டு கரையும் இப்படி தனித்தனி கரையுமா இல்லை சேர்ந்த மாதிரியே வந்துச்சு? சேர்ந்த மாதிரி தான். சேர்ந்த மாதிரி 28,000. ஆமா, ஒரே ஆள்கிட்ட வாங்கியாச்சு. ஆமா, சந்தோஷம் சந்தோஷம். பல்லு சேர்ந்துருச்சுங்க. ஆமா, பல்லு 6 பல்லு தான். ஆனா நல்லா பெருவிட்டு. ஆமா, கண்ணில பெருவிட்டு ரகமான ஆடு. ஆமா, அருமை அருமனே. அண்ணே ஒத்த குட்டியோட வாங்கியிருக்கீங்க? ஆமா, அந்த ஒரு குட்டி மட்டும் 2,500 ரூபாயா? சரி, அப்புறம் ஆடு தண்ணி கரையுமா? ஆடு தனி கரையா? சரி 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 சரி. ஆடு 10,500. பரவாயில்லையே, பரவாயில்ல பரவாயில்ல. நல்லா ஒரு நாட்டாடு. என்ன நாட்டாடு குட்டி? கடா குட்டியா? கிடா குட்டி. அதான் 2,500. ஆமா, ஈண்ட குட்டி 3,000, 2,500 குறையாம போகுது. இந்த குட்டியே 1,500 சொல்லுவாங்க. கால் கனமா இருக்குண்ணே. நல்லா நல்ல கால் திடமா. அந்த அதுதான் கால் ஏல நல்ல திடமா. நல்லா குட்டியை வளர்த்துருக்கு. இன்னொரு அம்மாவோட ஒரு மாதம் வந்து சூப்பராக இருக்கும். சூப்பரா இருக்கும். ஆடு சென்னையா? ஆடு நிறைய சென்னை. சரி, அம்மாக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன். யாரையும் நம்ப வேண்டாம், ஒரு 5 ஆடு இருந்தால் போகும்லம்மா? போதும் போதும், யாரையும் நம்ம இன்னும் தானே. சரிம்மா சரிம்மா. அண்ணாச்சி நல்லா ஒரு நாட்டுக்குட்டி என்ன இரு பிளாட்டில் வாங்கியிருக்கீங்க. வளர்ப்புக்கு தானே? வளர்ப்பு தான். நல்லா கொம்பு தள்ளியே. அருமை அருமை. நாடுக்கு வந்து சின்ன வயசுலேயே கொம்பு தள்ளிடுமோ? அம்மா சின்ன வயசுல கொம்பு தள்ளி. எவ்வளோ விலங்கய்யா விலையா? ஜோடி இது 14 ரூபா. பரவாயில்ல பரவாயில்ல, நல்லா திருச்சியாக தான் இருக்குது. பக்ரீத்துக்கு வந்து பல்லு போட்டுருவானா? வர்ற பக்ரீத்துக்கு போட்டுரும். நெருக்கும், ஆனால் பல்லு போட்டால் கொஞ்சம் சந்தேகம் தானே. வளர்ப்புல தான் இருக்குது, இருந்தாலும் காலம் இருக்குல்ல, காலனால. சரிங்க. இல்லை 2 குட்டி போதுங்களா? அம்மா 2 குட்டி போகிறோம். இன்னொரு ஆள் 2 குட்டி வாங்க போயிருக்காரு. சரி சரி. மாமா என்ன வருகை வீசிட்டு வராரு? குட்டி வரா கொண்டு வராம? கொண்டு வரலாம். சரி மாமா, நல்லா இருக்கு நல்லா இருக்குங்க. கருப்பு கிடாவனாலே கோயிலுக்கு தான், பாம்பு சந்தையில். அதுதான் கோயிலுக்கு தான் நல்லா இருக்கும். அது எவ்வளோ சொல்லி எப்படி வாங்க? இது 15,000 ரூபா. அப்படியா? ஆமா, கருப்புக்கு தானே ரேட்டு? ஆமா, கருப்புக்கு தான் நல்ல ரேட்டு எப்பவுமே. எங்கேயும் ஏற்படு நம்ம பாம்பு சந்தையே தென்காசியோட அடையாளம் கருப்பு கடா. கருப்பு கிடாய் கருப்பு கோயிலுக்கு சொரியும் தேனா இருக்கா? எப்படி இது திருமலை கோயில் அடிவாரத்தில் உள்ள கருப்பசாமி கோயிலுக்கு. சரி சரி. ஆடி நாளைக்கு வெள்ளிக்கிழமை, வார வெள்ளிக்கிழமை. என்ன வெள்ளிக்கிழமை லீவுங்கிறனால போறீங்களா? இல்ல, கடைசி வெள்ளி தாங்க, வருஷம் வந்து கடைசி வெள்ளி தான் வந்து. சரி சரி. நாளைக்கு அமாவாசை, அதான் கேட்டேன். இல்ல, வெள்ளிக்கிழமை தான் எங்களுக்கு வந்து கடை. சரிங்கண்ணா சரிங்கண்ணா. சரி, வேலை பிடிச்சிருக்கா? நல்லா பிடிச்சிருக்கு. சரி, எலும்பு கறி ஒரு 14 குறையாதுல்ல? இது குறையாதுல. பரவாயில்ல, ஆனால் நல்ல ரேட்டு தான் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். சொல்லுங்க. என்னன்னு எல்லாரும் ஆடு வாங்குறீங்க, குட்டியோடயே சேர்த்து வாங்க மாட்டீங்க? ஏன்னா ஒரு அக்கா வளர்ப்புக்காண்டி கேட்டாங்க. சென்னை ஆடு. சரி, அருமை அருமை. விலை எப்படிண்ணே? எல்லாம் இது வேலி ஆடு தானே? ஆமாண்ணே, அது கூட சேர்ந்த ஆடு தானே. சரிண்ணே சரிண்ணே. விலை எப்படிண்ணே? விலை அவங்க 15 ரூபா சொன்னாங்கண்ணே. நாங்கள் 12,000 கொடுத்து வாங்கிக்கோண்ணே. பரவாயில்ல பரவாயில்ல. என்ன இது கறிக்கு இது என்ன மதிப்பில் வாங்கியிருப்ப? கறி கணக்கு பண்ணி வாங்கியிருப்பியா இல்லை எப்படி? வளர்ப்புக்காண்டி வாங்கியிருக்கு. அப்படி இல்லை, கறிக்காண்டி கணக்கு எப்படி கணக்கு பண்ணி வாங்கணும்னு கேட்குறேன். ஆடு வாங்குறப்ப ஆடு உயரம் இது கிடக்குண்ணே. அதுக்காக தான். ஆடு உயரம் கிடக்கு. இலசு தானே உங்களுக்கு. பரவாயில்ல, கூட ஒரு 1000 ரூபாயும் வாங்கலாம். தைரியமாக வாங்கலாம். வளர்ப்புக்கு வாங்கலாம். சந்தோஷம். சரிண்ணே சார். கறந்துக்கார தம்பி, பள்ளிக்கூடம் போகாம ஆட்டுக்குட்டி வாங்க வந்திருக்க. ஆமா. அப்போ உண்மை இது டீச்சர் சொல்லுவேன். என்னடா ஒரு ஆடு 2 கடை வாங்கியிருக்கியா? ஆமா. எவ்வளோ விலை சொல்லு? 2 30,000 ரூபா. எது 2 30,000? இந்த ஆடும் இந்த கடாயும். இந்த பெரிய மூத்தவன் இது 17,000 ரூபா. 16 ரூபா. என்ன கறிக்கணே இது ரெண்டும்? சரிண்ணே, சந்தோஷம் சந்தோஷம். ஆனால் நீங்கள் வந்து வெள்ளாட்டம் கறி கிடையாது, வெள்ளாடு தான் போடுவீங்க. வெள்ளாடு கடா தான். நகரம் மெயின் ரோட்ல. ஓகேண்ணே ஓகேண்ணே ஓகேண்ணே. தம்பி எல்லா வேலையும் பாப்பாயா? பாப்போம். உரிமையா? எல்லா வேலையும் பார்ப்போம். சந்தோஷம் சந்தோஷம். ஏன்னா நல்ல ஒரு வெட்டினரி டாக்டர் ஆயிரு. சரியா? அதுக்காக வந்து படிக்காமல் இருந்தால் கூட வெட்டினரி டாக்டர் ஆயிடணும். அடிச்சு வந்துடணும். அப்புறம் தான் ஆட்டு மாடையும் காக்க முடியும். சரி. ஆடுல எத்தனை வகை இருக்கு? ஆடுல 3 4 வகை. சொல்லு, உனக்கு தெரிஞ்சா சொல்லுப்பா. செம்பரி ஆடு, வெள்ளாடு, பல்லாடு, வேலியாடு. சரி, சந்தோஷம் சந்தோஷம். பெரிய வேண்டுதலா இருக்கும் போல ரெட்டக்கடா கொண்டு வரனே. ஆமா, கோயிலுக்கு, கருப்பசாமி கோயிலுக்கு. நான் சொல்றேன், திருமலை தானே? திருமலை அடிவாரத்துல. ஆமா. ஆனா பிரசாதமா இருந்தா கறி கஞ்சி சாப்பிட்டே இருக்கலாம். இல்ல கவலையே வேண்டாம், சாப்பிடலாம்.
என்ன நல்லா பியூர் கருப்பு. ஆமாம், அவர் கருப்பு தான் வேணும். திருமலை கோயிலுக்கு தான் அதிகமாக வாங்குறாங்க பாம்புகள் சந்தைக்கு. வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளி. என்னண்ணே ஒன்று சிறுசு ஒன்று பெருசுமா இருக்குண்ணே. ஆமாம், இது வேண்டுதலுக்கு ஒன்று, அது கோயில் கடை ஒன்று. ஓ சரிண்ணே. கோயில் கடை அது பொது கடை. விலை எப்படிண்ணே தனித்தனியாக வாங்கினீங்களா? அப்படி தனித்தனியாக தான் வாங்கணும். கிரையம் எப்படிண்ணே? கிரையம் இது 16 ரூபா. அது ஒரு 25. பரவாயில்லண்ணே. என்ன கருப்புக்கு தான் மேட்சிட்டு தான் லாபமாக இருக்கும். மற்றபடி கறியெல்லாம் லாபமாக பார்க்க முடியாது 1000 ரூபாவோட. அந்த கருப்பு கலருக்கு தான். சரிண்ணே, சந்தோஷம். உங்கள் மூலியமா ஒரு வியாபாரம் நடக்கட்டும். சரி, சரிண்ணே. பாம்பளமா சாமிக்கு கூட சம்பந்தம் வந்த மாதிரி வந்திருக்கேன். மாம்பழம் வைக்கணும். கூட மாத்த போறீங்களா? கூட மாத்தணும்ண்ணே. சந்தோஷம். சரி, இந்த கூட வந்து எத்தனை வருஷத்துக்கு உழைக்கும்? இது நம்ம பொறுத்துக்குண்ணே. ஒரு வருஷம் 2 வருஷம் தான் உழைக்கும். அப்படி அவ்வளவுதான். அருமையான கூட. ஆமா, அந்த ஐயாவுக்கு ஒரு வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும். ஆமா. எவ்வளோண்ணே வேலை? இது 1100ண்ணே. பணவோட வாசனை அருமையா இருக்கும். ஆமா, நல்லா நீ சொன்னா பார்த்தா 1.5 வருஷத்துக்கு மேல நல்லா உழைச்சாலே 3 வருஷம் உழைக்கும்ல. உழைக்கும். வெயில் மழைன்னு பார்க்காது. சந்தைக்கு மட்டும்தானே கொண்டு வருவீங்க? சந்தைக்கு மட்டும் தான் கொண்டு வருவோம்ண்ணே. அருமைண்ணே, நல்லா இருக்கு. சரி, இது நெளியாது செய்யாதுண்ணே. ஆமா, நெளியாது செய்ய பழம் வைக்கணும்ண்ணே. கண்டிப்பா. ஆமா, பழம் எல்லாட்டி முடியாது. பழம் எல்லாம் கிழிஞ்சும்ண்ணே. சரிண்ணே. என்ன அக்கியாக்கு 3 வாங்கிருக்கீங்க? ஆமா, அப்படியா? ஆமா. சரி, 3 பிள்ளைய பிறந்திருக்கு. ஆமா. ஓ, ஆம்பளை பையனுக்கு 2 பேரும் சேர்ந்து வாங்கிருக்கீங்க? ஆமா. சரி. எவ்வளோ தவிர? வேலை 40 ரூபா. பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கொம்பு தான் உருவாக விட்டாங்கன்னா கொம்பு தோரணையா இருக்கும். அவ்வளோதான். நாடு தானே. நாட்டுக்கு மிஞ்சின கறி டேஸ்ட் கிடையவே கிடையாது. அதேதான். சில பேர் சொல்லுவாங்க, ஆனா நாட்டு ரகம் மாதிரி கறி டேஸ்ட் வராது. அதேதான். உண்மைதானே ஐயா? விருந்துக்கு செம்மறி மருந்துக்கு விளையாடி சும்மா சொன்னாங்க. அதான் மாமா மாதிரி விருந்திலே மயக்கிறீங்க ஆளை. பக்ரீத்துக்கு உங்களை தேடி அலையிறத பிரியாணிக்கு இது சொல்றதுதான். ஆமா. கோயிலுக்கு வாங்கிருக்கீங்களா? கோயிலுக்கு தான். அருமையான கடை. கடைசி வெள்ளிக்கா? இல்லை, எங்களுக்கு அம்மாசி, ஆடி அம்மாசி. நாளைக்கு. சந்தோஷம். நல்லா கொழுப்பே இருக்காது போலயே. இல்லை, நல்லா மேய்ச்சல் குட்டியா இருக்கு. விலை எவ்வளவு? விலை அவங்க 20 சொன்னாங்க, 17. கறி முன்ன பின்ன தான் இருக்கும், 16 தான் இருக்கும். என்ன கருப்புக்கு தான் ரேட்டு. எந்த கோயிலுக்கு போறீங்க? கருப்பு கோயில், குழந்தை கோயில். இன்னைக்கு ஃபுல்லாக கடை தான் அதிகமாக இறங்கியிருக்கு, ஆடை விட. அவன் கடை சொல்லி இருக்கலாம். சரிங்கண்ணாச்சி. இந்த குழந்தைக்காக ஒரு குழந்தைய வாங்கிட்டு போறேன். ஆமா, அருமையா. எவ்வளவுக்கு வாங்கிட்டு போறீங்க? 2 ரூபா சொன்னாங்க. 1500 ரூபாய்க்கு வாங்கிக்க. 1500. அருமை. பால் போட்டு வளர்த்துக்கணும் அவளுக்கு விளையாட்டுக்கு. சரி, சந்தோஷம். நம்மளுக்கு எந்த ஊர், எதனால பாம்பு கோயில் சந்தைக்கு வந்து ஆடு வாங்க வந்திருக்கீங்க, கடை வாங்க வந்திருக்கீங்க? நமக்கு ஊர் வந்து புளியங்குடி. சரி, பாம்பு கோயில் ஆட்டு சந்தை எப்போவுமே ஃபேமஸ்ஸு. மன நிறைவான விலையில வந்து எப்பவும் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் விலை முன்ன பின்ன சொல்லியிருந்தாலுமே மன நிறைவான விலையில வந்து வாங்கிட்டு போயிடலாம். சந்தோஷம். எனக்கு ஃபர்ஸ்ட் 13,000 சொன்னாங்க, 15,000 சொன்னாங்க. அப்புறம் 12,500 வந்து முடிச்சோம். கோயிலுக்கு குட்டி பிடிச்சிருக்கோம். அருமை, நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. கறி கம்மியாக தானே இருக்கு, போதுமா? அதான் இது வந்து தரத்து குட்டின்னு சொல்லுவாங்க. ஓரளவு ரொம்ப மீடியமாக இல்லாமல், சின்ன குட்டியாகவும் இல்லாமல், ஒரு மீடியமான ஒரு நடுத்தரமான குட்டி கறிக்கு நல்லா இருக்கும். சரி, ஓடிடும் மாமா. எவ்வளோ மாமா இது? ரொம்ப நாள் இல்லை, 4,900. 4,900 கையில் தூக்கிறோம். கையிலே தான் இருக்கட்டும். பிடிச்சி போய் வாங்கிருக்கிறோம். ஆமாம், கலர் காண்டி வாங்கியாச்சு. சும்மா என்ன பக்ரீத்துக்கு இல்லை, அதான் கணக்கு இல்லை, ஒரு ஆசைக்கு தான் அவ்வளோக்கா. சரி, ஆமாம். 2 குலகெல்லாம் இருக்குல்ல, எல்லாம் வாங்கி போட வேண்டியதான். அவ்வளோதான். இப்போ கொஞ்சம் பால் கொடுக்கணும் கொஞ்ச நாளைக்கு. ஆடு மாடு வளர்த்தோம்னா, குதிரை எல்லாம் வளர்த்தோம்னா தப்பான பழக்க வழக்கம்லாம் இருக்காது. கண்டிப்பாக இருக்காது. ஒரு நிம்மதியாக இருக்கும். ஆமாம், வாழ்க்கை பயனுள்ளதாக பார்த்தாலே ஒரு மனசு ஆறுதலாக இருக்கும். கண்டிப்பாக. போத்தி நான் அண்ணன் கடை கொண்டு வந்திருக்காரு. நல்லா அண்ணன் தான் கொண்டு வந்திருக்காப்ல. பிட்டல்ல கிராஸ் மாதிரி இருக்கு, காது நல்லா பெருசா. ஆமாண்ணே, நல்லா பிட்டல் பிங்க் கலர்ல ஒரு காபி கலர்ல ஒரு ஒயிட். ஆமாண்ணே. எதுக்கு விலை முடியலையா? விலை முடியல. 45,000 சொன்னோம். 38 வரை கேட்டாங்க, கொடுக்கல. அதான் வீட்டுக்கு கொண்டு போறோம். சரி, கட்டுற ரேட்டு வரல. ஆமா, சரி, அப்படி எடுத்துக்கிடுவோம். அண்ணன் ஆட்டுக்கு போட்டா நல்லா இருக்கும்ல? சூப்பரா இருக்கும்ண்ணே. 2 உள்ளதான். எப்பா எதுக்கு யாரை தேடுதான் இப்படி கத்திக்கிட்டே கிடக்கான்? அதுக்கு வீட்டுல ஆளுகளை தேடுது. சரி. கொட்டை ஆடுகள் எல்லாம் விட்டுட்டு கொண்டு வந்துட்டோம்ல.